தொல்லியல் துறை ஆய்வாளர் ராமச்சந்திரன் அவர்களை பேச வரும்படி அழைக்கிறேன். ஐயாவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நம்ம யாரையுமே ஜாதி சொல்லி அழைக்கிறது இல்லை, எல்லா ஜாதியும் அனுசரித்து போகக்கூடியவங்க. ஐயா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த பகுதியில் இந்த பகுதியிலேயே தொழில்துறை ஆராய்ச்சிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வரலாற்று பூர்வமாக ஏதோ பேசுகிற விஷயங்கள்லாம் ஏதோ சமுதாயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்று உண்மையை பற்றி தான் பேசுவாங்க. மதிப்பிற்குரிய கணேஷ் நாடாரானாச்சு, தாத்தா நல்ல நெடுமாறன், ஐயா 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். செல்வராஜ் நாடார் அவர்கள் பேசும்போது, அதாவது ஒரு சமூகத்தின் அதை வீழ்ச்சியடைய செய்வதற்கு அதனுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்தால் போதும், அதனுடைய பண்பாட்டு வரலாற்றை இருட்டடிப்பு செய்தால் போதும். அந்த முயற்சி இதே பகுதியில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிஷப் ராபர்ட் கால்டுவெல் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவருடைய கால்டுவெல்லுடைய பெயர் அறிஞர் உலகத்தில் மிக பிரபலமானது. காரணம், அவருடைய கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்பது ஒரு ஒப்பற்ற ஆய்வு நூல். அவர் ஒரு மேதை, அது மறுக்க முடியாது. கால்டுவெல் ஒரு பெரிய மேதை, மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அவருக்கு ஒரு செயல் திட்டம், ஒரு அஜெண்டா இருந்தது. அந்த அஜெண்டா என்ன? லுத்தரன் கிறிஸ்டியானிட்டி என்பது, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு நுட்பமான அரசியல் சக்தி. இப்போ கத்தோலிக்க சமயம் ஒற்றை அடையாளத்துக்கு கீழே வரக்கூடியது. போப் என்ற ஒற்றை அடையாளத்துக்கு கீழே வரக்கூடிய உலகு தழுவிய ஒரு சமயம் கத்தோலிக் சமயம். புராட்டஸ்டன்ட் சமயம் அப்படி அல்ல. எந்தெந்த நாட்டில் புராட்டஸ்டன்ட் சமயம் இருக்கிறதோ அந்த நாட்டுடைய அரசர் தான் அந்த சர்ச்சினுடைய தலைவர். ஏன்னா அது குரு பீடத்தை எதிர்த்து உருவான ஒரு மதம். அதை அப்படியே இந்தியாவுக்கு பொருத்தி பாருங்கள். இந்தியாவினுடைய வரலாற்றில் குரு பீடம் என்பது சாஸ்திரங்களை கட்டி காக்கக்கூடிய பிராமணர்கள். எனவே அந்த குரு பீடத்தை எதிர்ப்பதற்காகவே அவர்கள் அந்த வரலாற்றை ஆய்வு செய்து எழுதுகிறார்கள். அதில் பல நியாயமான கருத்துக்களும் உண்டு, மறுத்துவிட முடியாது. ஆனால் அவருடைய செயல் திட்டம் என்பது இந்தியாவினுடைய அந்த குரு பீடத்தை வீழ்த்துவது. குரு பீடத்தை வீழ்த்துவது என்பது அவசியமா என்பதெல்லாம் வேறு கேள்வி. வரலாற்றில் நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாறு மாறிக்கொண்டே தான் இருக்கும். இன்றைய யுகம் ஜனநாயக யுகம். இந்த யுகத்தில் யாரும் குருநாதரெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொருவருமே மனச்சாட்சிப்படி அவர்கள் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு நெறியை பின்பற்றலாம். இந்துவாக இருப்பதற்கு எந்த குரு பீடத்திற்கும் கட்டுப்பட வேண்டிய என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்து மதம் என்பது ஒரு கட்டுக்கோப்புள்ள ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் அல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் சுதந்திரம் வழங்கக்கூடியது. அந்த அடிப்படையில் வழிபாட்டு நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த கடவுளையும் வழிபடலாம். வழிபாட்டு நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்திகர்களாக இருந்து கொண்டு இந்துவாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இந்த புராட்டஸ்டன்ட் லுத்தரன் சமயத்தினுடைய அஜெண்டாவில் அந்த குரு பீடத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இந்து சமயத்தினுடைய இந்த ஜாதி அமைப்பில் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு எதிர்ப்பை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவர்கள் முதல்ல டார்கெட் பண்ணுறாங்க. நான் அறிந்த வரைக்கும் 1847-50 அந்த ஆண்டுகளுக்குள் வெளிவந்த திருநெல்வேலி சானார்ஸ் என்பதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றிய ஆராய்ச்சி நூல். அதாவது மானிடவியல் அடிப்படையில் அமைந்ததாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் நூல் என்பது அதுதான். ஆனால் அதில் எவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் பாருங்கள். ராவணனோடு உறவுடையவர்கள் திருநெல்வேலி நாடார்கள், மகோதரன் என்கிற ராவணனுடைய மந்திரியின் உறவினர்கள் நாடார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசையை அவர்கள் ராவணனுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறார்கள். இப்படியெல்லாம் எழுதுறார். இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? ராவணன் புலஸ்திய ரிஷி கோத்திரத்து பிராமணன். இன்றைக்கும் ராஜஸ்தான் அருகில் உள்ள ஜோத்பூர் பகுதியிலே ராவணனுக்கு ஸ்ரீமாலி பிராமணர்கள் என்ற பிரிவினர், சாமவேதத்தை பின்பற்றுபவர்கள், ராவணனை தங்கள் குல முன்னோராக கோயில் கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு விஸ்வ இந்து பரிஷத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை கூட வந்தது. ராமனை போற்றுபவர்கள் இந்திய மக்கள், ராமனுக்கு வில்லன். இந்திய வரலாற்றுக்கே ஒரு புராணம், ஒரு அடையாளமாக இருப்பது ராமாயணம். அதில் வில்லனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு ஏன் கோயில் கட்டி கும்பிடுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை பற்றி சொல்வதற்காக நான் வரவில்லை. அந்த ராவணனை தங்கள் முன்னோராக வழிபடக்கூடியவர்கள் இன்றைக்கும் ஸ்ரீமாலி அல்லது தசபுரிய பிராமணர்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மாண்ட்சோர் என்ற ஊர் இருக்கிறது. அங்குதான் மண்டோதரி பிறந்ததாக நம்பப்படுகிறது. அதனுடைய வரலாற்று தொடர்பான ஆய்வுகள் நடந்திருக்கிறதா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ராவணனை முன்னோராக கொண்டாடக்கூடிய ஸ்ரீமாலி பிராமணர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் கால்வெல் என்ன எழுதுகிறார்? ராவணனோடு உறவுடையவர்கள், ஈழத்திலிருந்து இங்கு வந்தவர்கள், இவர்களுக்கு வேறு எந்த விதமான வரலாற்று பின்புலமும் இல்லை. இவர்கள் பேய் கடவுளை கும்பிடுபவர்கள், சுடலை என்ற பேய் கடவுளை கும்பிடுபவர்கள், டெமன் வொர்ஷிப்பர்ஸ் என்று எழுதுகிறார். அதனால தான் இப்போ சொல்கிறோம், அதாவது ஆங்கிலேயர்கள் புராட்டஸ்டன்ட் சமயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ ஆங்கிலேயர்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரம் வந்துவிட்டது. 1703ஆம் ஆண்டு சொல்லப்போனால் இந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டு, இதே தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தான் நெல்சன் என்ற பெயரிடப்பட்ட கப்பலில் மருது பாண்டியருடைய மகன் துரைசாமி உட்பட 72 பேர் நாடு கடத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் இந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் நடந்தது. இங்கே கூட சிவஞானபுரம் என்பதெல்லாம் அந்த சிவஞானம் என்ற அந்த பெயரிலிருந்து வந்திருக்கலாம். சிவத்தையாபுரம் என்பது கட்டபொம்மனுடைய ஒரு தம்பிக்கு பேர் சிவத்தையா. இந்த பகுதியெல்லாம் கட்டபொம்மன் அவங்க தொடர்புடைய உறவுடைய பாளையக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். கட்டபொம்மன் காலத்துக்கு பிறகு மருது சகோதரர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணியில் நட்டாத்தி நாடார்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் எழுப்புவதில் நட்டாத்தி நாடார்களுடைய பங்கும் உண்டு. பரதவர்கள், தூத்துக்குடி பரதவர்கள் தொன் கப்ரியேல் தக்ரூஸ் வாஸ் கோம்ஸ் என்ற பெயருடைய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் மருது சகோதரர்களுக்கு வெடிபொருள்கள் வழங்கி இருக்கிறார். இதெல்லாம் ஆர்கைவ்ஸ் ஆவணக்காப்பு வரலாற்றில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய ஒரு கூட்டணி அமைந்த போதும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். மருது சகோதரர்களுடைய தலைமையில் இருந்த அணி முறியடிக்கப்பட்டது. அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். இது 1703ஆம் ஆண்டோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு இந்த கால்வெல்லுடைய ஒரு 1750 வாக்கில் அவர் எழுதுகிறார், திருநெல்வேலி ஹிஸ்டரியில் எழுதுகிறார், இந்த பாளையக்காரர்கள் பற்றி வரக்கூடிய வரலாறுலாம் கட்டுக்கதை என்று எழுதுகிறார். கட்டுக்கதையை விட மோசம் என்றே சொல்கிறார். பாளையக்காரர்களுடைய கைபீது என்ற பெயரில் பாளையக்காரர்களுடைய ஆவணங்கள் எல்லாம் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் இன்னும் எழுத்து வடிவில் இருக்குது. அதில் பலது அச்சில் கூட வந்திருக்கிறது. அவற்றை பற்றி சொல்லும்போது இந்த பாளையக்காரர்களுடைய வரலாறு கட்டுக்கதையை விட மோசமானவை என்று எழுதுகிறார் கால்வெல். இப்படி எந்த ஒரு இந்த நாட்டுக்காக போரிட்ட போராளிகள், அவருடைய வாரிசுகள், அந்த துரைசாமி பற்றியெல்லாம் அந்த பதிவுகளை படித்தோம் என்றால் நெஞ்சு உருகி கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். அந்த மிக கொடுமையான அந்த துரைசாமி நாடு கடத்தப்படும் போது அவன் சிறுவன், ஒரு 12 வயசு இருக்கும். அந்த மருது சகோதரருடைய பையன். அந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற ஒரு தீவு உண்டு அந்த தென்கிழக்காசிய நாடுகளில். அந்த தீவில் அவங்களை மருது சகோதரர்களை தூக்கிலிடுவதற்கெல்லாம் அவர்களை போரில் ஈடுபட்டு அவர்களை முறியடித்தவர் வெல்ஷ். அவர் எழுதுகிறார் ரெமினிசன்ஸ் ஆஃப் வெல்ஷ். அதில் எழுதுகிறாரு 1830 வாக்கில் அவர் அந்த ஓய்வு பெற்று அந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவில் இருக்கும் பொழுது ஒரு வயதான ஆள் தன்னை பார்க்க வந்து அந்த தன்னுடைய செக்யூரிட்டி கிட்ட ரொம்ப நேரமாக மன்றாடிக்கிட்டு இருக்கிறானா தன்னை சந்திக்கணும். சரி விடுங்க, வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து நிற்கிறான். நரைச்சி போய் பல்லெல்லாம் விழுந்து ஒரு கிழவனாக ஒரு தோற்றம். யாருன்னு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு, யாருன்னு தெரியலையா? ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். தெரியலையா சாமி? துரைசாமி அப்படிங்கிறானா. மருது சகோதரருடைய பையன் 30 ஆண்டுகளில் அவன் பல்லெல்லாம் இழந்து அந்த தீவாந்திர சிக்ஷைன்னு சொல்லுவாங்க, அந்த சிறைவாசம். அப்போ மனமுருகி பேசுகிறாரு அவர். என் வாயில் செய்த இதே மருது, வெள்ளை மருது எனக்கு வளரி வீச கற்றுக் கொடுத்தார் நட்போக இருந்த காலத்தில். ஆனால் அதே சமயம் நான் என்னுடைய பதவிக்காக நானே அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டி வந்தது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இதை என் இதயத்தின் ஆழத்தில் ஒரு கத்திய சொருகின மாதிரி ஒரு உணர்ந்தேன்கிறார். அப்படிப்பட்ட கொடுமையான இதெல்லாம் அது இந்த பின்னணி எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய பாளையக்காரர்கள் அணியெல்லாம் சிறை செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டது இதே தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலம்தான்.
ஆனால் கால்டுவெல் அவர்களை பற்றி எப்படி எழுதுகிறார்? இந்த சுதந்திர போராட்ட வரலாறு, தியாக வரலாறுலாம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவர்களை இழிவுபடுத்தி எழுதுகிறார்கள். அதனுடைய அங்கமாகத்தான் இந்த நாடார்களுக்கு எந்த வரலாறு பின்புலமும் இல்லை, இவர்கள் ஒரு பேய் கோயிலை வழிபடக்கூடியவர்கள் என்று எழுதுகிறார். அதனால்தான் இன்றைக்கு என்ன தேவை இருக்கிறதுன்னா, இப்போ நம்மாழ்வார் நாடார் என்று சொல்வது ஒரு ஜாதி உணர்ச்சியை தூண்டாதா? இது தேவையா? வைணவ ஒற்றுமையை கூட குலைக்கக்கூடியது தானே என்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பதில் இதுதான். இது ஜாதிய வெறியை தூண்டுவதற்கானதல்ல. ஒரு திட்டமிட்டு ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு சமூகத்தின் வரலாற்றை மீட்டெடுக்கிற முயற்சி. யோசித்து பார்த்தால் புரியும். 1882 திருநெல்வேலி டயாசிஸினுடைய மீட்டிங்கில் கால்டுவெல் பேசினது பதிவாயிருக்கு, அச்சில் வந்திருக்கிறது. இதே அப்போ இணைந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம், இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் பேசுகிறார். முதலூர் என்ற ஊரில், சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கு, முதலூரில் தான் முதல் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி கன்வர்ஷன் நடந்தது. 1790 வாக்கில் நடந்தது. ஆனால் இந்த 100 ஆண்டுகளுக்குள் 1882க்குள் 1 லட்சம் பல லட்சங்களை நாம் எட்டிவிட்டோம். இதே வேகத்தில் நாம் முனைந்து செயல்பட்டோம் என்றால் 1982ஆம் ஆண்டுக்குள் என்டையர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருக்கும் என்று எழுதுகிறார். 1882 எழுதுகிறார். அப்போ அந்த அஜெண்டாவை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். உண்மையை சொல்லி நீங்கள் மதத்தை பரப்பிப்போங்க. எந்த மதத்துக்கும் நாம் விரோதிகள் இல்லை, உறுதியாக சொல்கிறோம். எந்த வழிபாட்டு முறைக்கும் விரோதிகள் இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை இழிவுபடுத்தி அவர்களுக்கு எந்த வரலாற்றில் எந்த ஸ்தானமும் இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று பாருங்கள். அதை செய்வதற்கு அந்த முயற்சியினுடைய வெற்றி கிடைத்தது அவர்களுக்கு. காரணம், கால்டுவெலுக்கு மிக பின்புலமாக இருந்தது ஆங்கிலேயர்கள். அவர் லண்டன் மிஷனை சேர்ந்தவர் அல்ல. அவர் எஸ்பிஜி, சொசைட்டி ஃபார் தி ப்ராபகேஷன் ஆஃப் தி காஸ்பல், ஜெர்மன் மிஷன். ஆனால் அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் மிக நெருங்கிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய செனட் மெம்பர் கால்டுவெல். புரிந்து கொள்ள வேண்டும், 1860 சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரசிடென்சி காலேஜ், பிரசிடென்சி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 3 இடங்களில் அப்போ பல்கலைக்கழகங்கள் தொடங்குகிறார்கள். ஒன்று கல்கத்தா, ஒன்று மும்பை, ஒன்று சென்னை என்றால் 3 துறைமுகங்கள். அப்போ அந்த போக்குவரத்துக்கு முக்கியமானது வணிக போக்குவரத்துக்கும் சரி, அயல் நாடுகளுக்கான போக்குவரத்துக்கும் அந்த கப்பல் போக்குவரத்து தான் இருந்ததுனால 3 துறைமுகங்களும் இந்திய வரலாற்றில் முதன்மையான இடம் பெற்றிருந்தன. சொல்லப்போனால் கல்கத்தா ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்தியாவினுடைய தலைநகராக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் அவர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய செனட் மெம்பராக இருக்கிறார். அப்போ கல்வி புலத்தை கைப்பற்றுவதற்கான தெளிவான முயற்சி. அந்த அடிப்படையில் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த கல்வியினுடைய ஒரு விளைவாக, கல்வி கற்றவர்களாம் நம்ம தான், ப்ராடக்ட் ஆஃப் யூரோப்பியனைஸ்ட் எஜுகேஷன் தான், அதை மறுக்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிடுது இந்து மதத்தை பற்றிய அதாவது இந்து மதத்தினுடைய சாராம்சம் இப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னாவே இந்து மதமா, ஜாதி ஏற்றத்தாழ்வு, பிராமணிய கொடுமை, தீண்டாமை கொடுமை, இதுதானே இந்து மதம். இந்து மதத்தினுடைய நிச்சயமாக நம்ம மனச்சாட்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இந்து மதத்தினுடைய இதெல்லாம் இந்த வரலாற்றில் பல கொடுமைகளும் உண்டு. ஆனால் இதுதான் இந்து மதமா? 90% இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய தத்துவ மேன்மைகள், இப்போ நம்மாழ்வாருடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்தவல்லி என்ற அந்த யஜுர்வேதத்தினுடைய 2ஆம் பகுதி, அதை ஆனந்தவல்லி என்று தைத்திரிய உபனிஷதத்தின் 2ஆம் பகுதி, அதை ஆனந்தவல்லி என்று சொல்வார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்லோகம் உண்டு, ஓம் சகனாபவது சகனவ் புனக்து என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆனந்தவல்லியை தமிழில் வழங்கியவர் நம்மாழ்வார் என்று ஒரு கருத்து உண்டு. இந்த ஆனந்தவல்லி அம்மன் வழிபாடு கூட அந்த நம்மாழ்வாருடைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தை, இந்த பின்புலத்தை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதையெல்லாம் மாற்றி இந்து மதம் என்றால் இழிவானது என்று சொல்லக்கூடிய ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டதற்கு அதே பகுதியில் இன்றைக்கு மீண்டும் ஒரு ரிவைவல் வரும்பொழுது இதுதான் கால்டுவெலுக்கு சொல்லப்படக்கூடிய பதிலாக அமையும். நம்மாழ்வார் சான்றோர்களை தோன்றல் என்பதை மீண்டும் வரலாற்று அடிப்படையில் திருவழுதி நாடார் விலை இருக்கிறது. நம்மாழ்வார் பிறந்தபோது அந்த திருப்புலியில் அவர் இருந்ததாக சொல்லக்கூடிய புராணத்துக்கு மாறாக அவர் பிறந்தபோது தொட்டிலில் வைத்து ஆட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த தொட்டில் இன்றைக்கும் வழிபடப்படுகிறது இதே திருவழுதி நாடார் விலையில். இந்த பகுதியிலெல்லாம் நம்மாழ்வார் தொடர்பாக பல தடயங்கள் இருக்கின்றன. கொம்பன் குளம் என்ற ஊரில் நம்மாழ்வாருக்கு ஒரு கோயில் இருக்கிறது, 14ஆம் நூற்றாண்டு கோயில், கொம்பன் குளம். அது யாருக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாது. இதையெல்லாம் மீண்டும் ஆராய்ச்சி செய்து ஒரு வரலாற்றில் இடம்பெற செய்வதன் மூலம்தான் நம்மாழ்வாருடைய பின்புலம் என்ன, அவருடைய அந்த மாறன், தட்சிண மாற நாடார் என்ற சங்கம், இந்த பெயர் யார் அதை போற்றுகிறார்கள்,
இப்போ இன்றைக்கு கூட திருப்பதி வெங்கடாஜலபதி என்று PhD மாணவர் வந்தார். காலையில் போகும்போது அந்த கோயிலில் தரையில் செண்பக மாற நாடார் சதா சேவை என்ற ஒரு 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு இங்கே இருக்குது. ஆழ்வார் திருநெறி ஆதிநாதர் பெருமாள் கோயிலில் இருக்குது. செண்பக மாற நாடார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த பெயர் யார் வைக்கிறாங்க? காரி மாறன் என்ற பெயர். அப்போ யாருக்கு அந்த தொடர்பு இருக்கிறது? இந்த தொடர்புகளை எல்லாம் மீண்டும் நம்ம ஒரு ரிவைவ் பண்ணி மீண்டும் ஒரு மறு எழுச்சி மறுமலர்ச்சி அடைய செய்து அந்த ஒரு பிரஜையில் இந்த பெருமித உணர்வை தோற்றுவித்தோம் என்று சொன்னால் இதுதான் கால்டுவெல் போன்ற அந்த மோசடி ஆய்வாளர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக அமையும் என்பதோடு, பிரபாகரன் அவர்கள் என்னை பற்றி மிக சொன்னார். அவரெல்லாம் மிகப்பெரிய அறிஞர், உண்மையாகவே மிகப்பெரிய அறிஞர். அவர் பிரபலமான அவர் கூட. அந்த மாதிரி என்னை பற்றி சொன்னதற்கு அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, என்னை இந்த உங்கள் முன்னால் இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு கௌரவம் செய்து பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன்.